எடிட்டர நீங்க ஃப் ஃப்ரீ ஃபாலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சில பேர் வந்து அதில கம்ஃபர்டபுள் ஆயிருப்பீங்க. நம்ம AWSல இருந்து பாஸ்வேர்ட்ன்ற ஃபைல்ல. இத எடிட் பண்ண வேணாம். நீங்க இதே பண்ண வேணாம். நம்ம பேக்கப் வச்சிருப்போம். எங்க வச்சிருக்கோம் நம்ம பேக்கப்பு? பாஸ்வேர்ட்.json இருக்கா? ஏன்னா அந்த ஃபைல் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ண முடியாது. அன்சிப் பண்றேன். GCU கன்சிப் பாஸ்வேர்ட் PI பாஸ்வேர்ட் பேக்கப். சரி. இப்போ எஸ்கேப் ஐ தான் இன்சர்ட். நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றது எஸ்கேப் ஐ. இப்ப வேற என்னலாம் இதுல தெரிஞ்சுக்கணும்னா, எஸ்கேப் ஏ குடுத்தீங்கன்னா, செகண்ட் லைன் போகும். எஸ்கேப் கேப்பிட்டல் ஏ குடுத்தீங்கன்னா, லாஸ்ட் லைன் போகும். ஓகேவா? அதே மாரி எஸ்கேப் ஓ குடுத்தீங்கன்னா, ஒரு லைனுக்கு கீழ இந்த மாரி கர்சர் வந்துரும். இதே எஸ்கேப் கேப்பிட்டல் ஓ குடுத்தீங்கன்னா, ஒரு லைனுக்கு மேல போகும். ஒரு லைனுக்கு கீழனா ஸ்மால் ஓ, ஒரு லைனுக்கு மேலனா கேப்பிட்டல் ஓ. அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியம்னா வந்து, அ எஸ்கேப் லாஸ்ட் லைனுக்கு போனா கேப்பிட்டல் ஜி. திருப்பியும் டாப்புக்கு போனா எஸ்கேப் டபுள் ஜி. மனப்பாடம்லாம் பண்ண அவசியம் இல்ல. நான் ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு இந்த லெட்டர்ஸ் தெரியும். சும்மா இது ஒரு அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க இந்த மாரி போய்க்கலாம். பட் ரொம்ப லைன் ஆஃப் கோட் அதிகமா இருந்ததுன்னா, இந்த டபுள் ஜி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் ஜி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்க்கு போயிடும். இல்ல ரொம்ப லைன் ஆஃப் கோட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, கேப்பிட்டல் ஜி லாஸ்ட் லைனுக்கு வரும். சரி. இதுக்கப்புறம் முக்கியமானத பார்ப்போம். காப்பி பண்றது ஒரு லைன் இந்த டேமோன்ற லைன காப்பி பண்ணா எஸ்கேப் ஒய் அப்படின்னு காப்பி ஆயிடும். சரியா? டபுள் ஒய். இப்போ எல்லாத்துக்கும் இங்க நான் போட்டிருப்பேன். அதனால நீங்க எதுவும் எல்லாத்துக்கும் எஸ்கேப் முன்னாடி போடணும். சரியா? எல்லாத்துக்கும் எஸ்கேப் ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. நான் இங்க போட்டுறேன். ஏஎஸ்சி, இஎஸ்சி. எஸ்கேப் போட்டு தான் போடணும். ஏஎஸ்சி, சி. ம். சரி. இப்போ வந்துட்டு எஸ்கேப் கேப்பிட்டல் ஜி சாரி எஸ்கேப் இங்க வந்துட்டு காப்பி பண்ணி எஸ்கேப் ஒய் பண்ணிட்டு இந்த கர்சர் எங்க வச்சு பேஸ்ட் பண்றீங்களோ, இந்த கர்சர் கீழ தான் பேஸ்ட் ஆகும். கர்சர் இருக்க லைன்ல பேஸ்ட் ஆகாது. அப்ப நீங்க ரூட் கீழ பேஸ்ட் பண்ணணும்னா, ரூட்டுக்கு மேல கர்சர் வச்சு எஸ்கேப் பேஸ்ட் குடுங்க. இல்ல இங்க இந்த கர்சர் இங்க இருக்குன்னா, எஸ்கேப் பேஸ்ட் குடுத்தீங்கன்னா, அந்த கர்சர் கீழ பேஸ்ட் ஆகும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க காப்பி பண்ற லைன் வந்து கர்சர் எங்க இருக்கோ, அந்த கர்சர் கீழ தான் பேஸ்ட் ஆகும். சரி இது வந்து சிங்கிள் லைன் காப்பி. இதே வந்து 1, 2, 3, 4 இந்த ஏடிஎம் வரைக்கும் காப்பி பண்ணணும்னா, இந்த டேமன் மேல வச்சுட்டு கர்சர எஸ்கேப் 4YY ஓகேயா? டே டேமோன் பின்னு திருப்பி டேமோன் ஏடிஎம் வரைக்கும் காப்பி ஆகும். நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா, நான் சும்மா லாஸ்ட் லைன் வந்துடுறேன். லாஸ்ட் லைன் வந்துட்டு ஸ்பேஸ் ஓ குடுத்து இங்க பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எஸ்கேப் வெறும் பி குடுத்தா போதும். உங்களுக்கு 4மே இங்க பேஸ்ட்டே இருக்கும். இது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட். சரியா? இப்ப இத டெலீட் பண்ணணும்னா, எஸ்கேப் டபுள் டி 1, 2 டபுள் டி குடுத்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா டெலீட் ஆகும். சரி இந்த 4 டெலீட் பண்ணணும். 1, 2, 3, 4 அப்டின்னா, அதே மாரி கர்சர் இங்க வச்சுட்டு எஸ்கேப் 4 டபுள் டி 4மே ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன் ரிமூவ் பண்றது அண்ட் யூ கேன் ரிமூவ் குரூப் ஆஃப் லைன்ஸ். சரி. இப்ப வந்துட்டு டெலீட் பார்த்துட்டோம். இப்ப அன்டூ பண்ணணும். ரிமூவ் பண்ணத திருப்பி கொண்டு வரணும்னா எஸ்கேப் யூ. யூ குடுத்தீங்கன்னா அன்டூ எல்லாம் ஃபுல்லா அன்டூ ஆகும். தப்பு பண்ற சஜஷன் அப்டின்னா, நீங்க ஒரு டைம் யூ குடுத்தீங்கன்னா அன்டூ ஆகும். அப்புறம் வந்துட்டு ஒரு வேர்ட சர்ச் பண்ணணும் அப்படின்னு இப்ப இந்த பல்ஸ்ன்ற வேர்ட நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க. எஸ்கேப் ஸ்லாஷ் குடுத்துட்டு பல்ஸ்ன்னு வேர்ட மட்டும் அடிங்க. PULSE அந்த லைனுக்கு அத கொண்டு போய் விட்டுரும். அது மாரி என் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எதா இருக்கா அதே வேர்ல்ட்ல அப்படின்ட்டு. அப்ப 2க்கு மட்டும் மாறுது பாருங்க கர்சர். ஸோ 2க்கு மட்டும் மாறுதுனால 2 பல்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து வேர்ட சர்ச் பண்றது. இப்ப ஒரு பர்ட்டிகுலர் லைனுக்கு போணும். இப்ப வந்து உங்களுக்கு தெரியுது நம்பர் 1, 2, 3 இப்ப லைன் நம்பர் 3க்கு போணும்னா, எஸ்கேப் கோலன் 3ன்னு அடிச்சு என்டர் அடிங்க 3க்கு போயிடும் கர்சர். இப்ப 5க்கு போணும்னா, எஸ்கேப் கோலன் 5 என்டர் 5க்கு போயிடும். ஓகே. ஸோ இந்த மாரியும் வந்துட்டு யூ கேன் யூஸ் இட். சரி. வேற ஏதாவது மிஸ் பண்றேன்னு பார்க்குறேன். காப்பி பண்ணியாச்சு, டெலீட் பண்ணியாச்சு, அன்டூ பண்ணிட்டோம், சர்ச் பண்ணியிருக்கோம், லைனுக்கு போயிருக்கோம். அது மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ரீப்ளேஸ் இதில பண்ணலாம். ஆனா ரீப்ளேஸ் வந்து செட்ட யூஸ் பண்ணினா நல்லாருக்கும். அதுதான் ரியல் டைம்ல பண்ணுவோம். அந்த ஒரு வேர்ட ரீப்ளேஸ் பண்றது நான் செட் வச்சு சொல்லி தரேன். சரி. இப்போ வந்து நம்ம கடைசியா என்ன பார்க்கணும்னா,
சரி சுதர்ஷன், இங்க வந்து எது எந்த லைன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு ஒரு ரெக்வயர்மென்ட் வருது. லைன் நம்பர் 10ல வந்து ஒரு வேர்ட மாத்த சொல்றாங்க. ஆனா எனக்கு லைன் நம்பர் 10 தெரியலன்னா, ஒண்ணு இப்படி போலாம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க நம்பர் குடுத்து குடுத்து போனா டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்னா, எஸ்கேப் கோலன் குடுத்து செட் ஸ்பேஸ் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி நம்பர் செட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு அது சேவ்லாம் ஆகாது. பட் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை தெரிஞ்சுக்கலாம். ஓ! லைன் நம்பர் 26 இங்க இருக்கா? 28ல ஏதாவது பண்ணணும்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வொர்க் பண்ண ஈஸியா இருக்கும். திருப்பி நீங்க சேவ் பண்ணி கூட குயிட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஆனா அந்த அந்த லைன்ஸ் சேவ் ஆகாது. சேவ் அண்ட் குயிட் கடைசில WQ. இதுதான் வந்து விஏ எடிட்டரு. பெருசா நோட் பண்ண வேணாம். இது சும்மா வந்து பார்த்துக்கோங்க. இப்ப ரீப்ளேஸ்மென்ட் சொல்லிக் குடுத்தேன்ல. இப்ப நம்ம ரீப்ளேஸ் பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து இந்த எஃப்டிபின்னு இருக்கிறது வந்துட்டு எஸ்எஃப்டிபியா மாறணும்னு நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகேவா? அப்ப வெளிய போங்க. வெளிய போய் செட் யூஸ் பண்ணுங்க. செட் -i ஐனா சேஞ்ச் பண்ணோம். இதே நீங்க ட்ரை ரன் மாரி கூட பண்ணலாம். இது சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு போட வேணாம். வந்து கமிட் பண்ணிடும். ஓகே ட்ரை ரன் கூட சில பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து இந்த எக்கோ கமாண்ட் மாரி. ட்ரை ரன் இல்லாம நம்ம போடாம போட்டா என்ன வருது பாருங்க. சிங்கிள் கொட்டேஷன் சர்ச் ஸ்லாஷ் எஃப்டிபி ஸ்லாஷ் அத வந்து எஸ்எஃப்டிபியா மாத்துன்னு சொல்றேன். திருப்பியும் ஸ்லாஷ் குடுத்து குளோஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்றத மாத்தி விடும். மொத்தமா இருக்க எல்லாத்தையும் மாத்துனா, அத நான் அடுத்த கமாண்ட்ல சொல்லித் தரேன். ஃபைல் நேம் மட்டும் குடுங்க. ஸ்பேஸ் ஃபைல் நேம். என்டர். இப்ப இது வந்து உங்களுக்கு அத மாத்தி காட்டுமே கமிட் ஆகாது. எஸ்எஃப்டிபியா மாத்திருச்சுங்க. ஓகே. இங்க இருக்க மொத்தத்தையும் மாத்தல. ஒண்ண தான் மாத்திருக்கு. உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப விஏ குடுத்து பாருங்களேன். விஏல மாறி இருக்காது. அது கமிட் பண்ணாது அது. இப்ப ட்ரை ரன் தான் பண்ணி காட்டும். நீங்க கமிட் பண்ண நெனச்சீங்கன்னா, -i குடுத்துருங்க முடிஞ்சு போச்சு. -i குடுத்தீங்கன்னா கமிட் ஆயிடும். இப்ப போய் செக் பண்ணுங்க. இங்க பாருங்க. சரி ஓகே. இப்போ நான் வந்து இது சிங்கிள் ஃபைல் எடுத்தோனே சர்ச் பண்ணத மாத்தி காமிச்சிருச்சு. மொத்தத்தையும் மாத்தணும். எது காமனா இருக்கு பாருங்க. இந்த யூசர்ன்றது காமனா இருக்குல்ல. சோ அவங்கள என்ன பண்ணலாம்? மொத்தத்தையும் மாத்தலாம் நம்ப. அதே கமாண்ட் தான். யூசர்ன்றது வந்துட்டு அட்மின்ஸ்ன்னு சும்மா அப்படின்னு மாத்துறேன் நானு. அதுக்கு நீங்க மொத்தமா மாத்தணும்னா குளோபல் குடுக்கணும். சர்ச் யூசர் சேஞ்ச் இட் டூ அட்மின்ஸ் குளோபலி. அவ்வளோதான் அதோட இது. -i கமிட் ஆயிடும். செக் பண்ணலாமா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ்ன்னு இருக்கிறது எல்லாமே அட்மின்ஸ்ன்னு மாறி இருக்கும். இல்லன்னா அட்மின்ஸோட வேர்ட சர்ச் பண்ணா எத்தன மாறி இருக்குன்னு பார்க்கலாம். அட்மின்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க 1 நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் 4, 5, 6 பார்த்தீங்களா? எல்லாமே மாறிடுச்சு. இது குளோபல் சேஞ்ச். ஓகேவா? இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. 18வது நம்பர்ல சோஷன் எனக்கு பர்ட்டிகுலர் லைன்ல இருக்கிறது மட்டும் தான் மாறணும்னா, அந்த 18ன்னு குடுத்து எஸ்ஸுக்கு மட்டும் இந்த நம்பர் போட்டா போதும். ஓகே. அது ஒரு இது. இங்க வந்து பர்ட்டிகுலர் லைன் அப்டின்னா 18த் லைன்ல இருக்கிறது மட்டும் இந்த எஸ்ஸுக்கு மட்டும் 18 போட்டீங்கன்னா, அந்த லைன் மட்டும் சர்ச் ஆகும். சரி இதையும் முடிச்சிடலாம். ஆ ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட்டிங். ஸ்டார்ட்டிங்ன்றது வந்துட்டு, ஆ இப்போ ஒரு ஃபைல் நான் இது பண்றேன். அ சார்ட்ன்னு இல்ல நியூ நியூ ஒண்ணு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். சில வார்த்தைகள் நான் போடுறேன். அந்த மாரி ஆப்பிள் ஆப்பிள் பெங்களூர், சென்னை, ஆப்பிள், யுகே அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு லண்டன், ரைட்டு ப்ளூட்டோ அது போதும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன்ல இருக்காது. ஓகேவா? சும்மா சார்ட் இந்த மாரி ஸ்கிரிப்டிங்க்குலாம் தேவைப்படும். சர்வர்ஸ சார்ட் பண்ணுவானுங்க. நம்பர் வைஸ் சார்ட் பண்ணி ஒ லிஸ்ட்ல இருந்து ஒண்ணொன்னா வந்து பேக்கேஜ புஷ் பண்ணுவாங்க. நம்ம சார்ட்டிங் தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சார்ட் யூஸ் பண்ணலாம். சார்ட் ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் குடுங்க சார்ட் பண்ணிடும். அசெண்டிங்ல ஆப்பிள், பெங்களூர், சென்னை, ப்ளூட்டோ, யுகே. அதே நீங்க ரிவர்ஸ் சார்ட்டிங், டிசெண்டிங் பண்ணா -r போட்டா போதும். ரிவர்ஸ் சார்ட்டிங். சிம்பிள். ஓகே. இதே இது நம்பர் உள்ள வந்ததுன்னா நம்பர் ஹை பீரியாரிட்டி. இப்ப வந்து இதுல வந்துட்டு நான் நம்பர்ஸ் உள்ள ஆட் பண்றேன் நானு. வந்து சும்மா வந்து 34, 2, 1, 67 நம்பர் ஆட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. நம்பர் தான் ஹையஸ்ட் பிரையாரிட்டி. ஓகேவா? ஸோ அதனால வந்து நமக்கு இந்த சர்வர்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும். சார்ட்டிங்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்ட் அது. சரியா? அடுத்து வந்துட்டு சார்ட்டிங் என்னென்ன பார்த்துருக்கோம்? எடிட்டர் பார்த்துருக்கோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்தோம். ஆ சார்ட்டிங் பார்த்துட்டோம். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பார்த்தோம். ஆக்ன்றதும் ஸ்கிரிப்டிங் கமாண்ட் தான். இப்போ நீங்க டிஎஃப்எஃப்என்ஹெச்ன்னு ஒரு கமாண்ட குடுக்குறீங்க. இதுல வந்துட்டு
நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்றீங்க. என்னோட டோட்டல் யூசேஜ் பெர்சென்டேஜ் வந்து 90க்கு மேல போச்சுன்னா வந்து பேக்கப் எடு. இல்ல பழைய ஃபைல்ஸ ரிமூவ் பண்ணுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. நீங்க வந்து ஒரு பேக்கப் ஆட்டோமேஷன் பண்றீங்க. டிஸ்க்க வந்து ஃபுல் ஆகாம பாத்துக்கிறதுக்கு. அப்ப கரெக்ட்டா அந்த 95% ஓட டேட்டாவ மட்டும் கட் பண்ணணும். கரெக்ட்டா? ஏன்னா ஸ்கிரிப்ட்க்கு வந்து நீங்க சொல்ல சொல்ல தான் தெரியும். அதா வந்து மெஷின் லேர்னிங் மாரி புரிஞ்சுக்காது. அப்போ வந்து நீங்க இத கட் பண்ணணும். அதுக்கு தான் ஆர்க் யூஸ் பண்ணணும். ஆர்க் யூஸ் பண்ணி காலம்ஸ கட் பண்ணுவானுங்க. இப்ப வந்து இந்த டிஎஃப்எஃப் அதே டிஎஃப்எஃப்என்ஹெச் குடுத்துட்டு, ஒரு பைப் சிம்பல் போட்டுப்பாங்க. பைப் சிம்பல் லினக்ஸ்ல வந்து கமாண்ட் லைன் செயினிங்ன்னு சொல்லுவாங்க. 2, 3 கமாண்ட ஆட் பண்றது தான் பைப். இப்ப அடுத்த கமாண்ட் யாருன்னா ஆர்க். ஆர்க்ன்னு ஒரு கமாண்ட குடுத்துட்டு, என்னன்னா சிங்கிள் கோட்டேஷன்ல ஒரு பிராக்கெட்ல பிரின்ட் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு டாலர் என்னது 1, 2, 3, 4, 5 5 குடுத்து இத குளோஸ் பண்ணுங்க. குளோஸ் பண்ணி சிங்கிள் கோட்டேஷன். இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த 5த் காலம் மட்டும் கட் ஆகும். அதுக்கு தான் ஆர்க். ஓகே. அப்ப இந்த பெர்சென்டேஜ் இந்த மாரி இப்போ இஃப் இட் இஸ் 25% அப்படின்ட்டு வந்துட்டு நீங்க அத இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆர்க்ன்றது காலம் கட் பண்றது. பேசிக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ப உங்க ரியல் டைம்ல இதெல்லாம் ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒரு ரியல் டைம் கமாண்டு. இது 2மே ரியல் டைம் கமாண்ட்ஸ். என்னன்னா, சம்டைம்ஸ் இந்த RAM ரொம்ப ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து பஃபர் கேட்சஸ டிராப் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க RAM பாருங்களேன். ஃப்ரீ -M குடுத்தா RAM பார்க்கலாம். RAMல பஃபர் கேட்சரே 861 வந்து வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சும்மா அது வந்து ஃபுல்லா யுட்டிலைஸ் ஆகல. கேட்சி மெமரில இருக்கு. அத கிளியர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டெம்பரரி மாரி தான் அது. அதுக்கு இந்த ஒரு கமாண்ட் எடுத்து போடுங்க போதும். இந்த கமாண்ட மனப்பாடம் பண்ண அவசியம் இல்ல. ஹேண்டியா வச்சுக்கோங்க. இத வந்து சிங்க் பண்ணி என்ன பண்ணுது, எக்கோ 3ன்ற நம்பர வந்து இந்த இதுல போட்டுருது. போட்டுச்சுன்னா இந்த கேட்சஸ் வந்து டிராப் ஆயிடும். ஸோ என்டர் அடிங்க. என்டர் அடிச்சு இப்ப நீங்க ஃப்ரீ-FM குடுத்தீங்கன்னா எவ்வளோ கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. RAMோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். இதுவும் லினக்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க. இந்த மாரி என் RAM ஃபுல்லா இருக்கு. நீ ஏதாவது பண்ணி காப்பாத்த முடியுமா? அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூசுவலா சொல்லுவோம். தேவையில்லாத யூஸ் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. இந்த பஃபர் கேட்ச் அதிகமா இருந்தா கூட கிளியர் பண்றது வந்து